ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்லாம் ரொம்ப பயப்படுவேன். அதுக்கப்புறம் இப்போ ஓகே எனக்கு அதில் வந்து இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அடுத்த லெவலுக்கு எனக்கு வந்து ரொம்ப அது பூஸ்டப் ஆயிருக்கு மேம். ஃபர்ஸ்ட் எனக்கு மெட்டீரியல்ஸ் மேம் ஃபஸ்ட்டு மேம். ஏன்னா மற்ற இதை கம்பேர் பண்ணவே எனக்கு மெட்டீரியல்ஸ் நம்ம கொடுக்குறது எல்லாமே சூப்பர் மேம், எக்ஸலண்ட். எனக்கு பார்த்தீங்கன்னா இவங்க நீங்கள் அந்த அந்த சிலபஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய எனக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு மேம். ஐ எம் வெங்கடேஷன், மை நேட்டிவ் ராமநாதபுரம். ஐ எம் டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஒர்க் பண்ணுறது வந்து கேம்ப் ப்ரோக்ராமர் இருக்கேன். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்லாம் ரொம்ப பயப்படுவேன். அதுக்கப்புறம் இப்போ ஓகே எனக்கு அதில் வந்து இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நான் இன்னும் கொஞ்சம் மெனக்கிட்டேன்னா இன்னும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும் எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. ஆக்சுவலாக நான் வேலைக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஃபீல் பண்ணவே ஆரம்பித்தேன். வேலைக்கு வந்ததுக்கப்புறம் தான், ஏன்னா நான் வந்து ஃபுல் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் தான். அந்தளவுக்கு நான் ஒர்க்குக்காக வெளியே வர மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒர்க்குக்காக வெளியே வரலாம் நான் மெட்ராஸ் அண்ட் கோயம்புத்தூர் ஒர்க் பண்ணேன். அந்த மட்டத்துல நான் யோசிச்சேன், நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் இல்லைன்னா நம்ம வந்து கொஞ்சம் சிரமம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் நான் லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கு உங்கள் பிளாட்ஃபார்ம் கிடைத்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஆனால் இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப செம்ம ஒர்த்து மேம். ஏன்னா மார்னிங் கிளாஸஸ் சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே பர்ஃபெக்ட் மேம். அதுவும் ப்ரெசன்ஸும் சூப்பராக எடுத்தார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னும் நான் தான் நிறைய எஃபோர்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக எனக்கு ஷுவராக எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் வந்து இன்னும் பயங்கரமாக வந்துடுவேன். அதே மாதிரி சார் சொல்லவே தேவையில்லை, சாக்சன் சார் சூப்பர் எக்ஸலண்ட். இப்போ மார்னிங் கிளாஸ் நான் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன் சார். நான் 5 to 6 பண்ணிட்டு இருக்கேன். டெக்னிக்கல் சைட்லேயே என்னோட ஒர்க்கில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நான் அதை வச்சு ஈஸியாக நான் மேனேஜ் பண்ணிடுவேன். ஆனால் பட் என்னால் வந்து கம்யூனிகேஷன் பண்ண முடியாட்டா அந்த ஒரு கட்டரை கொடுத்தாங்கன்னா ஈஸியாக அதை டெஃபினேஷன் பண்ணி ஸ்பீடு எவ்வளவா அந்த என்னால் அதை ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதை வச்சு மேனேஜ் பண்ணதுனால என்ன 50-50 ஈஸியாக மேனேஜ் பண்ண முடிஞ்சு. ரொம்ப ரொம்ப அப்படியே அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப இப்போ நான் மெயில் பண்ணுறது வந்து சரி, என் மெயிலை பார்த்துட்டு என்னுடைய டீம்கிட்ட சொல்லுவார், என்னடா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது அப்படின்னு என்கிட்ட கேட்டால் நான் எதுவும் சொல்லிக்கல. ஆக்சுவலாக நான் எதுவும் ஷேர் பண்ணவே இல்லை, இது வரைக்கும் ஷேர் பண்ணவே இல்லை. நான் இன்னும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ரெஃபர் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா இன்னும் நான் நிறைய பேர் சார் சொன்ன மாதிரி நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க. எங்கள் டீம்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க. அதனால நான் ஷேர் பண்ணுவேன் கண்டிப்பாக. எனக்கு என்னன்னா நான் ஃபுல்ஃபில் ஆனதுக்கப்புறம் தான் நான் ஷேர் பண்ணுவேன், அந்த மாதிரி. ஆனால் என் ஒய்ஃப் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்குது. எப்படின்னா நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ரொம்ப தீவிரமாக இருக்குது. ஏன்னா என்னுடைய ஹேபிட்ஸ் எல்லாமே கொஞ்சம் மாறினதை பார்த்துட்டு காலைல மார்னிங் நான் ரொம்ப 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 லேசிங்க. ஏன்னா ஒர்க் முடியாது ரொம்ப டைம். நான் காலைல எந்திரிக்கிறது பார்த்தீங்கன்னா 8 o'clock எந்திரிப்பேன். 9 o'clock ஆஃபீஸ்லாம் அந்த 1 hourல ஈஸியாக கிளம்பி வந்துடுவேன். இப்போலாம் எனக்கு ரொம்ப டைம் இருக்குது. அதில் பார்க்கல ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கிளாஸ் ஜாயின் ரொம்ப. அது இன்னும் சொல்ல போனால் நான் சோசியல் மீடியா பக்கம் நான் அதிகமாக போகவே மாட்டேன். யதார்த்தமாக ஒரு இன்ஸ்டாகிராமில் வந்து ஓப்பன் பண்ணையில் வந்து திடீர்னு வந்து உங்கள் லிங்க் தான் அந்த 99. அப்போயே எனக்கு நம்பிக்கையே கிடையாது. நம்ம இது மாதிரி நம்ம நிறைய பண்ணியிருக்கோமே, எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் சுத்தமாக வராதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி இன்ஸ்டாகிராம் போயில திரும்பி வந்தாலும் சார் பேசல, எனக்கு சுத்தமாக சும்மா ரிஜிஸ்டர் பண்ணுவோம். சரி 99 rupees தானே, அது ஒன்றும் பெரிய மேட்ரு இல்லை, நமக்கு வந்து அது பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி தான் மேம் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் பட் சூப்பர் மேம், எக்ஸலண்ட் மேம். ஆக்சுவலி அடுத்த லெவலுக்கு எனக்கு வந்து ரொம்ப அது பூஸ்டப் ஆகிட்டு இருந்தாங்க. இல்லை அவங்க எனக்கு போகும்போது கிராமர் சொல்லி பயமுறுத்திட்டாங்க. ஆனால் சார் வந்து சூப்பராக லொக்கேட்டர் அண்ட் இப்போ அப்படியே அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து சூப்பராக இருந்துச்சு மேம், எக்ஸலண்டாக இருந்துச்சு. சாருடைய அந்த கிரியேட்டிவிட்டி சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அவங்க போகவே நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் நம்ம ஸ்டாண்டர்ட் அந்த 12 tenses ஸ்டார்ட் பண்ணி சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே அந்த ஒரு பயத்தை சொல்லவுமே, ஏன்னா மறுபடியும் 12 tenses அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஒரு பயம் நிறையவே இருந்துச்சு. ஆனால் நம்ம கிளாஸில் அப்படி கிடையவே கிடையாது. சூப்பராக இருந்துச்சு மேம். எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றுக்கும் வந்து அந்த ஃபர்ஸ்ட் எனக்கு மெட்டீரியல்ஸ் மேம். ஏன்னா மற்ற இதை கம்பேர் பண்ணவே எனக்கு மெட்டீரியல்ஸ் நம்ம கொடுக்குறது எல்லாமே சூப்பர் மேம், எக்ஸலண்ட். மேம் இப்போதைக்கு எனக்கு 70 to 80% எனக்கு நல்லாவே வந்துருக்குமே. நான் இன்னும் வந்து லேர்ன் பண்ணலாம். இன்னும் நான் வந்து மேனுவலாக நான் வந்து நிறைய பண்ணியிருக்கேன். ஏன்னா மை செல்ஃபில் வந்து நிறைய நான் லேர்ன் பண்ணியிருக்கேன். அது என்னால் பண்ண முடியும்னு எனக்கு நம்பிக்கை, நிறைய கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு சார். வந்து நிறைய கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு சாக்சன் சார். இன்னும் சொல்ல போனால் சாக்சன் சார் கிளாஸில் போனால் பயந்துட்டு தான் அட்டன் பண்ணுவேன். ஒரு பயம் இருக்கும். ஆனால் இந்த என்ன ஆரம்பத்தில் இந்த இங்கிலீஷ் டீச்சர்ஸ் பார்த்தாங்க பயப்படுவாங்க. அந்த மாதிரி தான் சாக்சன் சாரும் சரி, பிரசாந்த் சாரும் சரி. ஆனால் பிரசாந்த் சார் சொல்லிட்டாரு, நீங்கள் இங்கிலீஷ் ரொம்ப பயப்படுறீங்க, அதை முதல்ல ஓவர் கம் பண்ணி வெளில வாங்க அப்படின்ட்டு அடிக்கடி சொல்லுவார் பிரசாந்த் சார். எல்லா பிளாட்ஃபார்ம் மாதிரி இது இருக்கும் அப்படின்னு நினைச்சுலாம் நமக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட்லாம் சார் சொன்ன மாதிரி இன்ஷியலாக 1000 rupees 200 rupees ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஒரு இடத்துக்கு போய் பார்த்த மாதிரி நமக்கு தெரிஞ்சிடும் நமக்கு இது ஒருத்தர் மாதிரி. அதனால ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் பட் எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு, நிறைய கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு எனக்கு. இந்த சாக்சன் சார் எடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் 3 days வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. நான் வந்து ஸ்டார்டிங்கில் டக்குன்னு யோசிக்காமல் நம்ம அடுத்த பேமெண்ட் பண்ணிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு ஓகே தான், ரொம்ப ஒருத்தர் மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த உள்ள கொண்டு வந்து எனக்கு 3 days கிளாஸ் தான். நிறைய வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. அவர் வந்து ஒரு சின்ன ஒரு இதை எடுத்து நிறைய அந்த வேர்ட்ஸ் கிரியேட் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் இவ்வளோ பண்ண முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஓகே இதில் என்னமோ இருக்குது, நம்ம கண்டிப்பாக போவோம் அப்படின்னு இருந்துச்சு. அதெல்லாம் நல்லா இருந்துச்சுமா, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் தான், சூப்பராக இருந்துச்சுமா. எனக்கு பார்த்தீங்கன்னா இவங்க நீங்கள் அந்த சிலபஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களோட மெட்டீரியல்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுமாதிரி நீங்கள் கன்வே பண்ணுற இது வந்து அந்த அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு எடுக்கவே பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து எடுக்கவே ஸ்டார்ட்டில் வந்து நமக்கு அந்த கிராமர்ஸை சொல்லிட்டு நம்ம அதை லேர்ன் பண்ணுறோமோ பண்ணலையோ
அவங்க அடுத்தடுத்து போகிறதையும் பார்க்குறாங்க, அடுத்தடுத்து முடிச்சுட்டு. ஆனால் சார் அப்படி கிடையாது. ஒவ்வொரு டைம் மீட்டிங் ரூம் கால் பண்ணுறாரு. நம்ம தெரியாத விஷயங்களை இன்னொருத்தவங்க ஷேர் பண்ணல, நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கு. நான் எல்லா கிளாஸ் அட்டன் பண்ணிடுவேன், எனக்கு தெரியும் மேம். நான் எல்லா கிளாஸுமே அட்டன் பண்ணிடுவேன். இது வரைக்கும் நான் எதுவும் மிஸ் பண்ணதே கிடையாது. அந்த சார் கிளாஸும் சரி, இந்த நம்ம சார் கிளாஸ் மிஸ் பண்ண மாட்டேன். நான் கமிட்மெண்ட் கொடுத்தேன்னா சார் சொன்ன மாதிரி ஒன்ஸ் கமிட்மெண்ட் கொடுத்தோம்னா கண்டிப்பாக அது ப்ரெசென்ட் ஆயிடுவேன். அதில் வந்து இது பண்ண மாட்டேன். அதில் வந்து எனக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. எனக்கு அவங்க வந்து அடுத்தடுத்து நம்ம கிளாஸ் போயிட்டே இருப்பாங்க. நான் ஒரு நாளைக்கு ஒர்க்கு வந்து நம்மளால 6:30 முடிச்சுட்டு என்னால் அங்கே போக முடியாட்டா கூட அவங்க கிளாஸ் போயிடும். நம்ம அடுத்த நாள் வந்து எதுவுமே பண்ண முடியாது, என்ன போயிட்டு இருக்கு நம்ம கண்டுபிடிக்க முடியாது, எதுவுமே இது பண்ண முடியாது. அதுதான் எனக்கு ஒரு இது நமக்கு பிரச்சனை இல்லை. காலைல எல்லாமே நமக்கு ஆன்லைன் கிளாஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். கொஞ்சம் சார் சொன்ன மணி சேவிங் ரொம்ப நம்ம இங்கேருந்து இன்னொரு இது போயிட்டு ஒரு 10 கிலோமீட்டர் போய் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு வீட்டாலாம். ஆனால் பட் அதெல்லாம் பார்க்கறது ரொம்ப கம்மி இருந்துச்சுன்னா எல்லாமே எனக்கு ஓகே மேம். 15 டேஸ் கிளாஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு மேம். ஏன்னா சார் வந்து வாயை திறந்து பேச வைக்கிறாரு, அது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு மேம். இப்போ சாக்சன் சார் வந்து ஃபுல்லாக எல்லாமே சொல்லிடுறாரு, ஃபார்முலா சூப்பராக சொல்லிடுறாரு, நம்ம எங்கெங்கே எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாமே சூப்பராக சொல்லிடுறாரு. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேம். அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் இந்த மாதிரிலாம் பேசினதே இல்லை மேம். சொல்ல போனால் அந்த 1 hour வந்து நம்மளுடைய எல்லாமே நமக்கு ஃபங்க்ஷன் ஆகிறது வந்து விஷயங்களே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளோ விஷயம் பேசுகிறோமா அப்படின்ட்டு அவ்வளோ இதாக இருக்கும். ஸோ அவங்க பயந்துக்கிட்டு சில பேர் மெமரைஸ் பண்ணிட்டு பண்ணுறது அது சாரே சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்ட் வீடியோலேயே என்ன ரிவ்யூ பண்ணிட்டாரு. சில பேர் விட்டு போயிடுவாங்க, அதை சார் வந்து எல்லாத்தையும் நோட் பண்ணி சொல்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். மேனேஜர்லாம் இப்போலாம் முன்னெல்லாம் வந்து நம்ம கேட்குற கொஸ்டின் டக்குன்னு ஆன்சர் பண்ணுறேன், டக்குன்னு நான் யோசிக்க. முன்னெல்லாம் வந்து அந்த கிராமர் சென்ஸ்லாம் பேசவே மாட்டேன், அந்த பிளேசஸ்க்கு இது பண்ணி நான் எதுவுமே பேசவே மாட்டேன். இப்போலாம் நான் டக்குன்னு ஆன்சர் பண்ணுறேன். அது எனக்கு ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்ஸாக இருக்குது. மெயில் கம்யூனிகேஷன் எனக்கு ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்ஸாக இருக்குது. அது இன்னும் எனக்கு அவுட் சைட் காலிங் வந்து நிறைய இருக்கும். ஃபாரின் சைடில் கால் வரையில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா டிராயிங் வந்து டெஃபினேஷன் பண்ணுவேன். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும் மேம். நிறைய வேர்ட்ஸ் இப்போ தான் மேம் தெரியுது. சார் சொல்லி அந்த நிறைய வேர்ட்ஸ் இப்போ தான் மேம் அதுவே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஓகே மேம், எனக்கு நம்பிக்கை இருக்குது மேம். இன்னும் நல்லாவே இது பண்ணிடுவோம் நம்பிக்கை. எனக்கு என்னன்னா ஒரு இடத்துல சரசமாக பேசணும். எப்பயுமே வந்து நம்ம அந்த கூச்சப்பட்டு பயந்துக்கிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. தப்போ ரைட்டும் முதல்ல பேசணும். அது கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் நிறைய வந்துருச்சு. இனிமேல் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடும். எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. எனக்கு டைம் ரொம்ப கிடச்சிருக்குண்ணா. நான் டைம்னு சொல்லுவேன். அது எனக்கு டைம் நிறைய கிடச்சிருக்கு சொல்ல போனால். ஏன்னா நம்ம 4:30 4:20 எந்திரிச்சிருவேன். அதனால எனக்கு வந்து இந்த கிளாஸ் முடிச்சிட்டாலுமே அங்கே டாஸ்க் முடிச்சாலுமே 6:30 புக்ஸ் இப்போ நம்ம பிரசாந்த் சார் சொல்லிட்டே இருப்பாரு புக்ஸ் ரீட் பண்ண. அதனால வந்து இப்போ தான் சின்ன சின்ன ஸ்டோரிஸ் வந்து அப்படி படிச்சுட்டு இருக்கேன் மேம். அதனால எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. அது பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. டைம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ வேகமாக எந்திரிச்சேன் மேம். அதுதான் எனக்கு பெரிய விஷயம். மாற்றமே பார்த்தீங்கன்னா வேகமாக எந்திரிச்சேன். முன்னாடி ரொம்ப லேசினஸாக 7:30 8 o'clock எந்திரிப்பேன். இப்போ வந்து குயிக்காகவே எந்திரிச்சிடறேன். அது ரொம்ப ஒரு நல்லா இருக்குமா. கண்டிப்பாக எனக்கு வந்து 7 கம்பல்சரி ஜாயின் பண்ணலாம். ஏன்னா நிறைய வந்து எனக்கு செம்ம ஒர்த்து மேம். நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் நமக்கு ஒரு பைசாவே கிடையாது சொல்ல போனால. செம்ம ஒர்த்து கிடைக்குது எனக்கு தெரிஞ்சு. நமக்கு அது இன்னும் சொல்ல போனால் சப்போர்ட் அடுத்தது கொடுத்துட்டே இருக்கீங்க. செம்ம ஒர்த்து மேம். இது மாதிரி எனக்கு தெரிஞ்சு மற்ற இடத்துல பண்ணுறாங்களான்னு தெரியல. நான் பார்த்துருக்கேன், இடத்துல பார்த்துருக்கேன். அப்ளை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நீங்களும் இது பண்ணிட்டு அந்த இதை விட்டுருவாங்க, ஸ்கிப் பண்ணுவாங்க. பட் இங்கே வந்து அந்த கமிட்டட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த என்கேஜ்மெண்ட் வந்து கடைசி வரைக்கும் சூப்பராக கொடுக்கும். பக்கா மேம், எனக்கு தெரிஞ்சு பக்கா மேம். வேற எங்கேயும் பார்த்ததே இல்லை. பட் சார் சொன்ன ஃபஸ்ட்டு பாண்டிச்சேரி இருக்குன்னு சொன்னார். பட் எனக்கு அது கூட எனக்கு அந்த அளவு நான் யோசிக்கலாம். பட் பர்ஃபெக்ட் நான் சொன்னேன். இதில் வந்து நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். எக்ஸலண்டாக இருக்கணும், அதெல்லாம் மேம். அது கண்டிப்பாக சொல்லுவேன். செம்ம எக்ஸலண்ட்டு. என்னோட வீடியோஸ் அனுப்பிச்சுடுவேன். அப்படியே ஒரு ஃப்ரெண்டு கூட கேட்டாப்புல, வீட்டுக்கு வந்து பார்த்தாப்புல, பாரு ஷாக் ஆகிட்டாப்புல. என்னுடைய அந்த க்ரீன் மேட்டையும் பார்த்துட்டு அந்த இதையும் பார்த்துட்டு அது வீடியோ அனுப்பிச்சுடவும் செம்ம ஷாக் அவரு. ஏய் நீ இப்படி பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு அது நான் சொல்ல போனால் சாருக்கு பிடிக்கல அந்த வீடியோ. நான் சொல்கிறத விட நான் ப்ராக்டிக்கலாக அனுப்பிச்சுட்ருவாங்க. நிறைய வீடியோஸ் இருக்குது. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு பிளான் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிடுவேன். என்னோட வீடியோஸ் பார்த்து சொல்லிட்டு. ஏன்னா என்னை பற்றி என்னுடைய கொலீக்ஸ்லாம் தெரியும் எப்படி நான் கம்யூனிகேஷன் எப்படி தெரியும். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம்.